ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் சக்தி. இன்றைக்கி நம்ம வீடியோ இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஓட்டர் ஐடியில் கரெக்ஷன்ஸ் இருக்குது. அது எப்படி நான் மாற்றணும்? நான் இசேவை போயிட்டு பண்ணிகிட்ருக்கேன், அங்கே சார்ஜஸ் வாங்குறாங்க. இதெல்லாம் ஈஸியாக நீங்கள் உங்கள் மொபைல்லே பண்ணலாம். அது எப்படின்றது கிளியராக இன்றைக்கி நான் வீடியோவில் சொல்ல போகிறேன். என்னோட சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருக்கீங்கன்னா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கம் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. ஓகே, இந்த பேஜோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். கிளிக் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி வந்துடும். உங்கள்கிட்ட ஆல்ரெடி லாகின் ஐடி பாஸ்வேர்டு இருந்தால் லாகின் பண்ணிக்கோங்க, ஆர் சைன் அப் பண்ணி லாகின் பண்ணுங்கள். ஓடிபி வரும். ஓடிபி இங்கே டைப் பண்ணிவிடுங்க. டைப் பண்ணிட்டீங்க. ஒன்ஸ் சக்ஸஸ் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி பேஜுக்கு வரும். இதில் கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்க அப்படின்னா லெஃப்ட் சைடு ஒரு 4 காலம்ஸ் இருக்கும். அதில் 4வது காலம்ஸ் க்ரீன் கலர் பாக்ஸ் கரெக்ஷன் ஆஃப் என்ட்ரிஸ்னு இருக்கு இல்லையா, அதில் ஃபார்ம் 8ன்னு இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அந்த ஃபார்மை இதில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்ஷன்ஸ் இது பண்ண போகிறோம். என்னென்ன கரெக்ஷன் பண்ண போகிறோன்றது, என்னென்ன நம்மளால் பண்ண முடியுன்றது டீட்டெயிலாக சொல்கிறேன். அந்த பேஜில் வந்துடும். மோஸ்ட்லி நீங்கள் லேப்டாப்பில் யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு ஒரு கன்வீனியண்ட்டாக இருக்கும். மொபைலில் யூஸ் பண்ணால் சில பேருக்கு ஓகே, இல்லாதவங்களுக்கு நீங்கள் லேப்டாப் யூஸ் பண்ணிக்கோங்க. இட்ஸ் பர்ஃபெக்ட். இப்போ செல்ஃப் ஆர் அதர் செலக்டர்னு கேட்குது. செல்ஃப்னால் உங்களோடது நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். அதர் செலக்டர் கொடுத்தீங்கன்னா உங்கள் பேரண்ட்ஸ் மற்றவங்கள யாரும் பண்ண முடியும். இப்போ பார்த்திங்கன்னா இங்கே எபிக் நம்பர் கேட்குது. நான் எபிக் நம்பர் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டேன் இந்த மாதிரி வரும். இதில் மேலே ரெட் கலரில் மார்க் பண்ணியிருக்காங்க இல்லையா, என்னென்னா நீங்கள் நேம் ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்தால் ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. கொடுத்துட்டு 2வது ஆப்ஷன் எக்ஸிஸ்டிங் ரோல் இருக்கு இல்லையா, கரெக்ஷன். 2வது ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்க இந்த மாதிரி வரும். இதில் கீழே வந்துட்டிங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார் கரெக்ஷன்ஸ் ஆஃப் என்ட்ரிஸ் எக்ஸிஸ்டிங் எலக்ட்ரல் ரோல்னு இருக்கு இல்லையா, அதில் சில செக் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க, கட்டமாக சதுர மாதிரி பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா. அதில் உங்களுக்கு என்ன நேம் மாற்றணுமா, ஜெண்டர் மாற்றணுமா, டேட் ஆஃப் பர்த் மாற்றணுமா, ரிலேஷன் டைப் மாற்றணுமா, ரிலேட்டிவ் நேம் மாற்றணுமா, அட்ரஸா, மொபைல் நம்பரா, இதெல்லாத்தையும் கேட்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் நேம், டேட் ஆஃப் பர்த் அண்ட் தென் ரிலேட்டிவ் நேம் இதெல்லாம் நான் மாற்ற போகிறேன் அப்படின்னா நீங்கள் அதெல்லாம் செக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பாக்ஸ் எனேபிள் ஆகும். இல்லை அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு வேண்டிய பாக்ஸை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இதில் என்னென்னா எல்லாமே டீட்டெயிலாக பண்ண தேவையில்ல. பர்டிகுலர் இது மட்டும் டீட்டெயிலாக நீங்கள் என்னென்ன கரெக்ஷன் பண்ணுறீங்களோ அது மட்டும் கொடுத்துக்கலாம். அண்ட் மோரோவர் இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அட் எ டைம் உங்களால் 4 இது மட்டும் தான் எடிட்டே பண்ண முடியும். அதுக்கு மேலே பண்ண முடியாது. அங்கே 8 பாக்ஸ் இருக்கும், அதில் 4 தான் பண்ண முடியும் அட் எ டைம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கேட்குது. நேம் கொடுத்துருங்க. நேமில் கரெக்டான நேம் கொடுத்துருங்க. ஆதார் கார்டில் எப்படி இருக்கோ அதுக்குண்டான ப்ரூஃப் அப்லோட் பண்ணணும். அது நீங்கள் ஆதார் கார்டு, பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ் இந்த மாதிரி எக்கச்சக்க ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் இமேஜாவோ பிடிஎஃபோ நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான் பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நேமுக்காக சொல்லியிருக்கேன். டேட் ஆஃப் பர்த் எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கேட்கும். கரெக்டாக அப்லோட் கொடுத்துருங்க. இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் ஒரு ஃபுல் வீடியோவை கொடுக்குறேன். சரிங்களா? கண்டிப்பாக